أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், அவர்கள் வழி நடந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள் மற்றும் இங்கு கூடு குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதல் அவட்டுமாக. எல்லாமல்ல ஏக இறைவன் நம்முடைய இந்த ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, ஒரு முஸ்லிம் எப்போதும் நல்ல சிந்தனைகளையே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களைத்தான் தன்னுடைய சிந்தையில் ஏற்றி இருத்த வேண்டும். மோசமான சிந்தனைகள், மோசமான எண்ணங்கள் இவற்றை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது நம்முடைய செயல்களுடைய வெளிப்பாடும் அப்படித்தான் அமையும். எனவே இஸ்லாம் நேர்மறை சிந்தனைக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கிறது. நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நல்ல எண்ணங்கள் உங்களுடைய மனங்களில் இருந்து பிறக்கும். அதன் மூலம் நல்ல செயல்கள் வெளிவரும். தன்னம்பிக்கையுடன் நல்ல வாய்ப்புகளை குறித்தும் நல்ல சிந்தனைகளை குறித்தும் பேசுவதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நிராசை எண்ணம், எதிர்மறை எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ், இதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரித்ததில்லை. அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அருள்மறை குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான், லா தயஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யயஸ் மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். இறைவனுடைய அருளை குறித்து நீங்கள் நிராசை எண்ணம் கொள்ளாதீர்கள். அல்லாஹுடைய அருளை குறித்து நீங்கள் ஏன் எதிர்மறை எண்ணம் கொள்கிறீர்கள்? காஃபிர்கள் தான், நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹுடைய அருளை குறித்து நிராசை எண்ணம் கொள்ளுவார்கள். எனவே நல்ல சிந்தனைகளை உள்வாங்குங்கள், நல்ல எண்ணங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அது நல்ல செயல்களுக்கு வழிவகுக்கும். இன்று பெரும்பாலும் மனிதர்களிடத்தில் எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக குடிகொண்டிருக்கிறது. ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஆலோசனை கேட்டால் ஆரம்பத்திலேயே சிலர் சொல்லுவார், நடக்காது, இது சரிப்பட்டு வராது என்று முட்டுக்கட்டை போடக்கூடிய நபர்களைத்தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம். நேர்மறை சிந்தனையை தூண்டி நல்லது நடக்கும், செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற மக்கள் அரிதாகி கொண்டே வருகிறார்கள். ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய குணம் அதுவல்ல. நேர்மறை சிந்தனை தான் புது சீர்திருத்தத்திற்கும் புது தெம்புக்கும் நமக்கு வழிவகுக்கும். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் சூரா யூசுஃபின் மூலமாக. எத்தனையோ நல்ல விஷயங்கள் பிறருடைய எதிர்மறை சிந்தனைகளால் நிராகரிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு பண்ணுவோம். அப்போ சொல்லுவாங்க, இந்த பேச்சாளர் வேணாம், இந்த ப்ரோக்ராம் சரியில்லை, இந்த தலைப்பு சரியில்லை. எவ்வளவு தூரம் எதிர்மறையாக கருத்துக்களையும் சிந்தனைகளையும் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லுவார்கள். இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், தொட்டதற்கெல்லாம் 1000 குறை கூறி அது சாத்தியப்படாது, இது சரி வராது, அது சரி வராது என்று முளையிலேயே கிள்ளி எறிவதன் மூலமாக எத்தனையோ மனம் வீச வேண்டிய மலர்கள் எல்லாம் மொட்டுக்களிலேயே கருகி போகிறதை நாம் பார்க்கிறோம். புதிதாக ஒன்றை செய்பவன் தவறிழைக்கலாம், ஆனால் எதையும் செய்யாமல் குறைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிற மனிதன் தவறுகளை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்துடைய தன்மை அதுவல்ல. இஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அருள்மறை குர்ஆனில் நிறைய இடங்கள்ல பஷீர் என்ற வார்த்தை வரும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அல்லாஹு தஆலா பஷீரன் வ நதீரா என்றுதான் சொல்லுகிறான். பஷீரன் என்றால் சுப செய்தி சொல்பவர், நற்செய்தி சொல்பவர், நேர்மறை சிந்தனைகளை ஊட்டக்கூடியவர். இது பஷாரத்துடைய மார்க்கம். நேர்மறை சிந்தனைகளை, சுப செய்திகளை, நற்செய்திகளை சொல்லுகிற மார்க்கம். எனவே இந்த குறை கூறுகிற இந்த மனோபாவத்தை, எதிர்மறை சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டும். விமர்சனம் என்ற பெயரில் சிலர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை நீங்கள் பார்த்தால் மிக வேதனையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த நல்ல எண்ணத்தை, நேர்மறை சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். துஆ செய்யும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தருகிறார்கள்? எப்படி துஆ செய்ய வேண்டும்? உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரிப்பான், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியான எண்ணத்தோடு நீங்கள் துஆ செய்யுங்கள். இது தெரியல, சரியாகுமா, நான் இப்படி கேட்கறது சரியாகுமா, அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா, எவ்வளவு துஆக்களை நான் கேட்டுட்டேன் என்ற அந்த எதிர்மறை எண்ணத்தோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். வஅலமு, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆ மின் கல்பின் லாஹின். மறந்து போன எந்த விதமான நல்ல எண்ணங்களும் இல்லாமல் ஒரு வகையான பொடுபோக்கான எண்ணத்தோடு துஆ கேட்கிற மக்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவனுக்கு சரி தந்த எல்லாரும் துஆ கேட்க சொல்றாங்க, இந்த நேரத்தில் துஆ கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, துஆ கேட்போம், எல்லாரும் கேட்கிறார்கள், இது அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டான் என்ற அந்த சிந்தனையோடு நாம் கேட்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கே சொல்லி தருகிறார். எனவே தான் இஸ்லாம் புஷ்ரா, நீங்க பாருங்க சொர்க்கத்தை குறித்து புஷ்ரா குமல்யோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை குறித்து என்ன சொல்ற? புஷ்ரா, உங்களுக்கு சுப செய்தி இருக்கிறது என்றுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அல்லாஹ் தன்னை அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட நபி மொழி. அல்லாஹ் தன்னை எப்படி எனது அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க அல்லாஹ்வை குறித்து? அல்லாஹ்வை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்? அல்லாஹ் தருவானோ தரமாட்டானோ அப்படித்தான் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் நிச்சயம் தருவான், அப்படித்தான் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் எனக்கு நல்லதே செய்வான், அப்படித்தான் இருப்பான். என் நரகத்தில் தூக்கி போட்டுருவானோ அது சில சமயம் அப்படி நடந்தாலும் நடக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லை நான் மோசமான மனிதனோ அப்படித்தான் இருப்பான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? எனவே எனது அடியான் என்ன வேண்டுமென்றாலும் நினைக்கட்டும். என்னை குறித்து என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வை குறித்து கூட நல்ல முறையில் நினைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார். எதிர்மறை சிந்தனையை, நடக்காது, சரிப்பட்டு வராது, கதைக்குதவாது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்ற இந்த வார்த்தைகளை, இந்த சிந்தனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மிகப்பெரிய சுமையாக இருக்கிறார். நாட்டுக்கு சுமை, வீட்டுக்கு சுமை, குடும்பத்திற்கு சுமை. எனவே நேர்மறை சிந்தனை கொண்டவன், நல்ல சிந்தனை கொண்டுபவன், இயங்குபவனாக, செயல்படுபவனாக, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செயற்கரிய செயலை செய்பவனாக இருப்பான். ஏனென்றால் அவனுடைய சிந்தனை முழுவதும் அப்படித்தான் இருக்கும். இதுதான் இஸ்லாத்துடைய பண்பு. இப்படி இருந்த காரணத்தால் தான் இஸ்லாம் வேகமாக 23 வருட காலகட்டத்தில் மிக வேகமாக வளர்ந்தது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில் இந்த நிராசை எண்ணம் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னால் முடியும் என்று நினைப்பது ஒரு வகையான நேர்மறை சிந்தனை. அது தன்னம்பிக்கையினோட அடையாளம். ஆனால் என்னால் முடியும் என்பதற்கும் என்னால் மட்டும்தான் முடியும் என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என்னால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால் அது தலைக்கணம். அதை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை. என்னால் முடியும் என்று நினைத்தால் அது தன்னம்பிக்கையினோட அடையாளம். அதுதான் இஸ்லாம் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறது. முடியுமா என்பவனுக்கும் முடியாது என்று, முடியுமா என்பவனுக்கும் முடியும் என்று எண்ணுபவனுக்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்கிறது இல்லையா? விண்ணுக்கும் மண்ணுக்குமான வேறுபாடு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இரக்கும் பகலுக்குமான வேறுபாடு இருக்கிறது. இன்றைக்கு நிறைய இளைஞர்களை நீங்கள் பாரு, நிறைய இளைஞர்கள் எது கேட்டாலும் ஒற்றை வார்த்தையில் தெரியாது என்று சொல்லிடுறாங்க. முடிஞ்சிச்சு, தெரியாது. ஏன் தெரிந்து கொள்ள முற்படுவதில்லை? அதை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார். தெரியாது. இப்போ ஒரு கடைக்கு அங்க போக சொன்னா அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியாது. ஒற்றை வார்த்தை, அது தெரியுமாப்பா உனக்கு? தெரியாது. தெரியாது என்று சொன்னால் அடுத்த பின்னாடி நம்ம கேள்வி வைக்க முடியாது. எனவே அதோடு முடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தெரிய முற்படுவதில்லை. நிறைய இளைஞர்களிடத்தில் இந்த மைண்ட் செட் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் சுமைகள். சூரத் நஹ்லில் ஒரு வசனம் வரும், நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் 2 மனிதர்களை உதாரணம் சொல்கிறான். வரபல்லாஹு மஸலன் ரஜுலைனி அஹதுஹுமா அபுக்கம்
2 மனிதர்களை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறான். ஒருவன் ஊமை. ஊமை என்றால் வாய் பேச முடியும். ஊமைனா அவனுடைய செயலில் நேர்மறை சிந்தனை இருக்காது, நல்ல எண்ணம் இருக்காது, அவனுடைய பேச்சில் இருக்காது, அவன் கேட்கிற விஷயங்களில் இருக்காது. அஹதுஹுமா அபுகம் லா யக்திரு அலா ஷையின் வஹுவ கல்லுன் அலா மௌலாஹு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் எதற்கும் லாயக்கற்றவன். லா யக்திரு அலா, எதற்கும் லாயக்கற்றவன், தகுதியற்றவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஹுவ கல்லுன், அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். வஹுவ கல்லுன் அலா மௌலாஹு, தன் எஜமானுக்கு அவன் சுமையாக இருக்கிறான். அவன் எப்ப பேசினாலும் நடக்காது, சரிப்பட்டு வராது, இது சரி வராது. அவனுடைய எண்ணம், அவனுடைய பேச்சு, அவன் கேட்கிற விஷயங்கள், அவன் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் எதிர்மறையாகத்தான். அவன் சுமை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் சுமை. நாட்டுக்கு சுமை, வீட்டுக்கு சுமை, குடும்பத்திற்கு சுமை. அவன் தனக்கே ஒரு சுமையாக இருக்கிறான். அவனால் எந்த பயனும் இல்லை. ஐனமா யுவஜ்ஜிஹு லா யாதி பிகைர், எங்க போனாலும் ஒரு நன்மையும் கொண்டு வருமா, அவனால எந்த நன்மையும் கிடையாது. எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா நிதர்சனமாக இன்றைய காலகட்டத்தை படம் பிடித்து சொல்வதை போல அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தை சொல்கிறான். ஹல் யஸ்தவி ஹுவ வமன் யஅமுரு பில் அத்ல், இவனும் நீதியை ஏவுகிற ஒருவனும் சமமாகுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வஹுவ அலா சிராத்தி முஸ்தகீம், இந்த நீதியை ஏவுகிறவன், நல்ல சிந்தனை கொண்டவன், சீரிய எண்ணங்கள் கொண்டவன், அவன் நேரான பாதையில் இருக்கிறான். இவனும் அவனும் சமமாகுமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஊமை என்று சொல்கிறான். அவன் பேச தெரியாத ஊமை அல்ல, பேச முடியாத ஊமை அல்ல. அவன் பேசினாலும் பேச்சு ஒரு பயனாக இருக்காது, அப்படிப்பட்ட ஊமை. அவன் நாட்டுக்கு சுமை, வீட்டுக்கு சுமை, குடும்பத்திற்கு சுமை, எனது மண்ணுக்கே சுமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லாயக்கத்ரு, அவன் எதற்கும் லாயக்கற்றவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதர்களை எப்படி அல்லாஹ் தஆலா எடை போட்டு வைத்திருக்கிறான் பாருங்கள். அல் குர்ஆன் இவர்களை எல்லாம் சுமை என்று சொல்கிறது. மோசமான சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சூரத் நஹலில் சொல்கிறான். நஹல் உங்களுக்கு தெரியும், தேனி சுறுசுறுப்பான ஒரு உயிரினம் அது. ஏன் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இதை குறிப்பிட்டு காட்டுகிறான். சுறுசுறுப்புக்கு, நேர்மறை சிந்தனைக்கு, நல்ல சிந்தனைக்கு உதாரணம் தான் தேனியை குறிப்பிட்டு காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொல்லி காட்டினார், அல் முஃமினு கன்னஹ்லா, ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு தேனியை போன்றவன். அவனிடமிருந்து நன்மைகள் தான் வரும், அவனிடம் நேர்மறை சிந்தனைகள் தான் வரும், அவனிடம் நல்ல விஷயங்கள் தான் வரும். அவனிடம் மோசமான சிந்தனைகளோ, மோசமான செயலோ, எதிர்மறை சிந்தனைகளோ, நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வராது, வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதாவது 23 வருட காலகட்டத்தில் இது நடக்காது, இது சரிப்பட்டு வராது, அது கதைக்கு உதவாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். எங்கேயாவது அவங்களுக்கு தெரியும். அப்ப இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. குறிப்பிட்டு காட்டுவார்கள். தேனியிடத்தில் கேட்டார்களாம், உன்னிடம் நீ சேகரிக்கிற தேனை எல்லாம் மனிதன் அபகரித்துக் கொள்கிறானே, மனிதன் திருடுகிறானே, உனக்கு வருத்தமாக இல்லையா என்று தேனியிடத்தில் கேட்டதாக சொல்லுவார் கற்பனையாக. அதற்கு தேனி சொல்லுச்சாம், என்னதான் என்னிடமிருந்து அவர்கள் தேனை திருடினாலும் அந்த தேனை மலர்களில் இருந்து எடுக்கிற பானத்தை தேனாக மாற்றுகிற ஆற்றலும் சக்தியும் அந்த அமைப்பும் என்னிடத்தில் அல்லவா இருக்கிறது, மனிதனிடத்தில் இல்லையே. அவர்கள் திருடினால் நான் இன்னும் அதிக தேனை நான் உண்டாக்குவேன், உருவாக்குவேன், சேகரித்துக் கொள்வேன். அந்த சிஸ்டத்தை என்னிடத்தில் திருட முடியாது, அந்த அமைப்பை, அந்த ஆற்றலை திருட முடியாது, தேனை மட்டும் தானே திருட முடியும் என்று அந்த தேன் குறிப்பிட்டதாக கூறி காட்டியதாக சொல்லி காட்டும். இஸ்லாமிய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா நேர்மறை சிந்தனைகள் கொண்ட நபி தோழர்களால் தான் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொன்னார், யா கலீஃபத் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கலீஃபாவே, இல்ஸம் பைத்தக் வக்லுக் பாபக் வஅபுத் ரப்பக் ஹத்தா யாத்தியக்கல் யகீன், ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. முர்த்தத்துகள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி சென்றார்கள். வரலாறு நமக்கு தெரியும். ஏன் அன்றைக்கு உடனிருந்த நபித்தோழர்கள் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் வந்து என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபாவே, வீட்டுல இருந்துக்குங்கோ, வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க, வெளியே வராதீங்க. வல்ஸம் பைத்தக் வக்லுக் பாபக், வாசல் அடைச்சிடுங்கோ, வாசல் அடைச்சுக்கோங்க. வஅபுத் ரப்பக் ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மரணம் வரை உங்க இறைவனை அங்கிருந்தே தொழுங்க. இந்த முர்த்தத்துகளுக்கு எதிராக உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, புதிதாக அப்போதான் கலீஃபாவாக ஆயிருக்கிறாங்க. ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம்,
முர்த்தத்துகள் இன்னொரு பக்கம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் ஜக்காத்து கொடுப்பேன். அந்த நேரத்தில் சரி பரவாயில்ல விட்டு பிடிப்போம் என்று அபூபக்கர் மட்டும் கருதி இருந்தார். இப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகள் 5-4 மாறி இருக்காதா? யோசித்துப்பா. அபூபக்கர் சொன்னார்கள், நான் உயிரோடல்லவா இருக்கிறேன், இந்த மார்க்கத்துக்கு ஒரு குறை வர விட்டு விடுவேனா? அவர்கள் கேட்டார். நான் ஒற்றைக்கு. உமர் கேட்டார்கள், யாரை வைத்து நீங்கள் இந்த மக்களோடு போர் புரிவீர்கள்? இந்த முர்த்தத்துகளோடு யாரை வைத்து? யார் இருக்கிறாங்க? இருக்கிற மக்களும் போருக்காக, ஜிஹாதுக்காக, ஃபீ சபீலில்லாஹ் பல இடங்களுக்கு போயிருக்காங்க. யாரை வைத்து நீங்கள் ஜிஹாத் செய்வீர்கள்? உகாத்திலு வஹ்தி, ஒற்றை மனிதராக நான் மட்டும் ஜிஹாத் செய்வேன். நீ வந்தாவா வராட்டி போ. உமர் அப்பதான் அந்த உமர் ரலியல்லாஹு அவனுடைய தாடியை பிடித்த இழுத்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று. நான் உகாத்திலு வஹ்தி, நான் உயிரோடு இல்ல இருக்கிறேன், நான் ஒற்றை மனிதராக போராடுவேன் என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள். இப்ப இஸ்லாமிய இந்த வரலாற்றில் இந்த நேர்மறை கொண்ட நல்ல சிந்தனை கொண்ட மனிதர்கள் கொட்டி கிடக்கிறார்கள். இவர்களுடைய வரலாற்றை நாம் ஒரு தடவையேனும் வாழ்க்கையில் படித்து பார்க்கிற போது நமக்குள்ளும் அந்த சிந்தனைகள் வருகிறது. அப்ப அதனால தான் சஹாபாக்குடைய வரலாறுகளை படிக்கணும்னு நாம சொல்றோம். அந்த வரலாறுகள் நமக்குள் நல்ல சிந்தனைகளை, நேரிய சிந்தனைகளை, சீரிய சிந்தனைகளை நமக்குள் விதைக்கிறது. அது நல்ல செயல்பாடுகளாக வருகிறது. யாராவது என்ன சொன்னாலும் அதை நம்ம காதுல போட்டுக்க கூடாது. நாம் முன்னேறி கொண்டே சென்றிருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நல்ல மனிதர்களாக உருவாக முடியும். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்க பாருங்க, பாரசீகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சத்தியத்தை தேடி அவர் மிகப்பெரிய ஒரு பயணம் புறப்பட்டார். அந்த பயணத்துடைய சரிதையே மிக அற்புதமாக, ஆச்சரியமாக, திகிலூட்டக்கூடியதாக இருக்கும். எத்தனை கிறிஸ்தவ பாதிரியாரிடத்தில் அவர் அடிமையாக இருந்தார். ஆனாலும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய தாகம் அவரிடத்தில் வெறியாக இருந்தது. பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் சந்திக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அடிமையாக இருந்தார். அதெல்லாம் பெரும் கதைகள். அருமை சகோதரர்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஹந்தக் என்ற யுத்தம் வருகிறது, உங்களுக்கு தெரியும், அகழ் யுத்தம். அந்த ஹந்தக் என்ற யுத்தத்தில் மக்காவை நோக்கி, மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி 10,000க்கும் அதிகமான எதிரிகள், வீரர்கள் போர் தொடுத்து வருகிறார்கள். மதீனாவில் அன்றைய முஸ்லிம்களுடைய வயோதிகர்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 10,000 வராது. அப்போ வீரர்கள் 10,000, எதிரிகள் வருகிறார். என்ன மதீனாவுடைய நிலைமை? அப்ப அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அதை குறித்தெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? தொண்டை குழியை, இதயங்கள் தொண்டை குழியை அடைய போகின்றன, பார்வைகள் நிலை குளித்து நின்றன என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்ப அருமை சகோதரர்களே, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன ஆலோசனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? நமக்கு தெரியும் இல்லையா? எங்க ஊர்ல இப்படி ஒரு குழி தோண்டுவாங்க, ஒரு குண்டு தோண்டுவாங்க, யா ரசூலல்லாஹ். இந்த மாதிரி அகழ் தோண்டுவார்கள், யா ரசூலல்லாஹ். அந்த மாதிரி நீங்க செய்து பாருங்களேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள், வெற்றி கண்டார்கள். இது வரலாற்று சுருக்கம். இப்ப நான் என்ன இங்கே சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சல்மானுல் ஃபாரிசி இன்னொரு தேசத்தை சார்ந்தவர், இன்னொரு நாட்டை சார்ந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் இங்க மதீனாவுக்கு தான் ஆபத்து. இங்க மதீனாவுக்கு ஆபத்து. நான் வேற ஊரை சார்ந்தவன், இங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல இருந்து வஹி வருகிறது, அல்லாஹ் ஒவ்வொரு கணமும் அவருக்கு வழிகாட்டுவான். இங்க பிரச்சனைன்னா அல்லாஹ் வழிகாட்டுவான், நாமையே மூக்க நுழைக்கணும் என்று சல்மானுல் ஃபாரிசி நினைக்கவில்லை. யோசித்து பாருங்கள், இப்படி செயல்படுத்தி பாருங்களேன் என்ற சீரிய சிந்தனையை, நேர்மறை சிந்தனையை சல்மானுல் ஃபாரிசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சல்மானுல் ஃபாரிசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆலோசனையை சொன்னார். வெற்றி கண்டார்களா இல்லையா? இப்ப யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வஹி வருது, அவங்க பார்த்துக்குவாங்க என்றெல்லாம் அவர் கருதவில்லை. என்னுடைய வாட் இஸ் மை பார்ட், இந்த சொசைட்டியில என்னுடைய பங்கு என்ன, இந்த சொசைட்டியை மேல்நிலைப்படுத்துவதற்கு, இந்த சொசைட்டியுடைய, இந்த சமூகத்துடைய உயர்வுக்கு, இந்த சமூகத்துடைய நல்வாழ்வுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன சிந்தனை, இது நாசமாக்குறதுக்காக வேண்டிய சில ஆலோசனைகளை சொல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். அப்படி அல்ல சல்மானுல் ஃபாரிசி, அப்படி அவர் இருக்கவில்லை. யோசித்து பாருங்கள், பெரும் வெற்றி கிடைத்தது இல்லையா? அந்த அகழ் யுத்தத்திற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த சபையிலேயே சல்மானுக்கு மதீனாவில் ஃபேமிலி கிடையாது, குடும்பம் கிடையாது, உற்றார் உறவினர்கள் கிடையாது. எனவே சல்மானை தன்னுடைய குடும்ப அங்கத்தவராக எடுத்துக்கொள்வதற்காக மதீனாவில் மக்கள் போட்டி போட்டார்கள். சல்மான் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவராக இனி முதல் இருப்பார் என்று. அந்த போட்டியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். சல்மானை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மானு மின்னா அஹ்லு பைத்,
சல்மான் என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லி காட்டினார். யோசித்து பாருங்க, சல்மான் என் குடும்பத்தை சார்ந்தவர். சல்மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள் சென்று வருவதற்கான அனுமதியை பெற்றிருந்தார். ஏனென்றால் நல்ல சிந்தனை கொண்டவர், நேர்மறை சிந்தனை கொண்டவர். போட்டி போட்டு அந்த போட்டியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானை தன் குடும்பத்து அங்கத்தவராக மாற்றிக் கொள்கிறார். இதுதான் ஒரு மூமினுக்கான பண்பு. இந்த சிந்தனை தான் இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனை, நல்ல சிந்தனைகள், தூய எண்ணங்கள் இருக்க வேண்டும். எனவே தான் இஸ்லாம் இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்களை ஊக்கப்படுத்துகிறது. சிந்தனை வளர வேண்டும் என்று இஸ்லாம். இந்த சிந்தனை கொண்டவர்கள் ஒரு சமூகத்தில் இருந்தால் யோசித்து பாருங்கள், ஒரு மஹல்லாவில் இருந்தால் யோசித்து பாருங்கள், ஒரு பள்ளிவாசலுடைய கமிட்டியில் இருந்தால் யோசித்து பாருங்கள், ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் யோசித்து பாருங்கள், ஒரு வியாபார ஸ்தாபனத்தில் இருந்தால் யோசித்து பாருங்கள். இம்பாசிபிள் மேட்டர்ஸ் நிறைய இருக்கிறது, அசாத்தியமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு புத்திசாலிக்கு தெரியும் இது அசாத்தியம், இது சாத்தியம் என்றெல்லாம், இது இயலும், இது இயலாத காரியம் என்றெல்லாம். ஆனால் இயலுகிற காரியத்தை கூட இயலாதவனாக தன்னுடைய வார்த்தைகளால், சிந்தனைகளால், கெட்ட எண்ணங்களால் மாற்றுகிற மக்கள் இன்று அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். ஹுபாப் இப்னுல் முன்திர், பத்ர் போர்க்களத்துடைய அந்த நிகழ்வை நீங்கள் பாருங்கள். ஒரு சாதாரண சஹாபி, இந்த சஹாபியுடைய பேரை வேறெங்கும் உங்களால் பார்க்க முடியாது. ஹுபாப் இப்னுல் முன்திர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்காக களம் அமைத்திருக்கிறார்கள். நாளை போர் நடக்க இருக்கிறது என்று சொன்னால் இன்று ஹுபாப் இப்னுல் முன்திர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்திருக்கிற அந்த போர் களங்களை, கூடாரத்தை வந்து பார்வையிடுகிறார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போது நாம் இங்கே கூடாரம் அமைத்திருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அல்லது உங்களுடைய போர் தந்திரத்தின் அடிப்படையில் நீங்களாக அமைத்துக் கொண்ட கூடாரங்களா என்று கேட்கிறார்கள். ஏன் அந்த கேள்வியை கேட்டார்? இது அல்லாஹ்வுடைய உத்தரவா, உங்களுடைய போர் தந்திரமா என்று. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் என்ன செய்ய முடியாது? மாற்று கருத்து சொல்வதற்கு முடியாது. உங்களுடைய போர் தந்திரம் என்று சொன்னால் அதில் நான் கருத்து சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இல்லை, இதனுடைய போர் தந்திரம் நானாக ஏற்படுத்திக் கொண்டது. அப்போது அந்த ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்று சொன்னால் நாம் கூடாரம் அமைத்திருக்கிற இடம் உகந்ததல்ல, போருக்கு உகந்ததல்ல. இங்கு நாம் கூடாரம் அமைத்தால் தோல்விதான் நமக்கு எஞ்சும். என்ன செய்ய வேண்டும் பெருமானார் கேட்டார். அதோ நீர்நிலைகள் தெரிகிறது, அந்த நீர்நிலைகளை சுற்றி நாம் கூடாரம் அமைப்போம். அது நமக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் வெற்றியாகவும் மிகப்பெரிய உதவிகரமாகவும் அமையும் யா ரசூலல்லாஹ் என்று ஹுபாப் இப்னுல் முன்திர் சொல்லி காட்டிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு வஹி வருகிறது, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், உன்னையெல்லாம் நம்பிய நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அஷர்த பிர்ரை, மிகச்சரியான ஆலோசனையை வழங்கி இருக்கிறீர் ரசூலுல்லாஹ் சொன்னார். மிகச்சரியான ஆலோசனை வழங்கி இருக்கிறீர். நேர்மறை சிந்தனை, நல்ல எண்ணம், தூய எண்ணம், நடக்கும் என்ற சிந்தனை. இப்ப கூட இவர் இங்கே இது ரசூலுல்லாஹ், அவங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக்குவாங்க, இது சத்தியத்திற்கும் அசத்தியத்துக்குமான போர், நாம ஏன் போய் தலையிடணும், நாம ஏன் போய் மூக்க நுழைக்கணும் என்று அவர் யோசிக்கவில்லை. இந்த சிந்தனை ஒரு மோமினுக்கு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக இருந்த பின்பும் ஒரு சாதாரண தொண்டருடைய அழகிய வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டார்கள். மிகச் சரியான வழிகாட்டல் என்று சொல்லி காட்டினார்கள். டக் டக் டக்குன்னு போர்க்களம், அந்த கூடாரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. பின்னர் வரலாற்றில் என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதே போன்று தான் ஹைபருடைய யுத்தத்திலும் இதே ஹுபாப் இப்னுல் முன்திர் வருகிறார். ஹைபருடைய யுத்தம், யூதர்களுடைய கோட்டையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களாக முற்றுகையிடுகிறார்கள். யூதர்கள் கோட்டைக்குள்ளே இருக்கிறார்கள், வெளியே வர்ற மாதிரி தெரியல, வெற்றியும் கிடைக்க மாட்டேங்குது, தோல்வியும் கிடைக்க மாட்டேங்குது. பல நாட்கள் அங்கேயே தங்கி முகாமிட்டு அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கல. அவங்களும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்து அதில் சண்டையை போட முடியும். இங்கேயும் உற்சாகம் குந்திக் கொண்டே போகிறது நபித்தோழர்களுக்கு. ஹுபாப் இப்னுல் முன்திர் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஏன் என்னவாயிற்று? இல்லை, வெளியே வந்தா தானே செய்ய முடியும். ஏன் யா ரசூலல்லாஹ், கோட்டையுடைய ஒரு வாசலிலேயே நாம் தினமும் காத்திருக்கிறோம், ஏன் இந்த வாசலே காத்திருக்கணும்? கோட்டையுடைய வாசலை மாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், மாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ். மாற்றினார்கள், வெற்றி கண்டார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரி சிந்தனை கொண்ட மக்கள், இதனால்தான் சமூகத்தில் புதிய எழுச்சி தோன்றியது, புதிய வெற்றிகள் கிடைத்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதிவேகமாக பெரும் வெற்றி கண்டது. எனவே இந்த சிந்தனை இருக்க வேண்டும். அஸ்மா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாற்றை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஆண்களுக்கு மட்டுமே உபதேசங்களையும் நல்லுரைகளையும் பயான்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே எங்களுக்கு, பெண்களாகிய எங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர் யோசித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், பெண்களாகிய எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்குங்கள். இப்ப நாம யோசிச்சிருப்போம், யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற அந்த சபையில் அந்த பெண்மணி எவ்வளவு தைரியமா வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று. தன்னுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அங்கே பெருமானாரிடத்தில் வந்து பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்ன பின்ன திரும்பி பார்த்துட்டு இந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய விண்ணப்பம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது, எவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஆர்வம் இருந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தருவாங்களா, தரமாட்டாங்களா, கேட்டா என்ன நினைப்பாங்க, கேட்கலாமா வேண்டாமா, தயங்கி இந்த தயக்கம் நிறைய மனிதனிடத்தில் இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான தயக்கம் என்பது கோழைத்தனம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது ஹயா என்ற வெட்கத்தில் கட்டுப்பட்டதல்ல. ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் மாணவரிடத்தில், அவன் தயங்கி அது கோழைத்தனம், எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி நிற்கிறான். அது வெட்கம் அல்ல. வெட்கம் என்றால் என்ன? மோசமான அருவருக்கத்தக்க செயல்களை செய்வதற்காக நீங்கள் ஒதுங்குவதுதான் வெட்கம். உண்மையையும் சத்தியத்தையும் எடுத்துச் சொல்வதற்கோ அல்லது அதை வெளிப்படுத்துவதற்கோ நீங்கள் தயங்குகிற தயக்கம் வெட்கம் அல்ல, அது கோழைத்தனம். அதை இஸ்லாம் வெறுக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிடத்தில் தனக்கு உரிமை இருக்கிறது. கேட்கிறார்கள், எங்களுக்கும் ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்களும் இஸ்லாத்தை உங்களிடம் நேரடியாக கற்றுக்கொள்கிறோம் என்று அந்த அம்மா கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கினார்கள். நடக்குமா, நடக்காதா, இதெல்லாம் சரியாகுமா என்று சஞ்சலத்துடன் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். தமீமுத்தாரி ரலியல்லாஹு, இதான் வரலாற்றில் இருந்து ஏன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், இப்படி நிறைய வரலாற்று ஏடுகள் பொதிந்து கிடக்கின்றன. நேர்மறை சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் மிக சீரிய சிந்தனைகளும் கொண்ட நபித்தோழர்களுடைய வரலாறுகள் நமக்கு பெரும் பெரும் பாடங்களாக கொட்டி கிடக்கின்றன. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு வியாபாரி. யமன் தேசத்துக்கு செல்கிறார் வியாபார நிமித்தமாக. அங்கே கோயில்களில், கிறிஸ்தவ ஆலயங்களில் விளக்குகள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு டக்குனு ஒரு ஞாபகம் வருகிறது, மதீனாவில் மஸ்ஜித் நபவி சுபுகிலும் மக்ரிபிலும் இஷாவிலும் இருட்டா தான் இருக்கு, விளக்குகள் எதுவும் கிடையாது. அங்கிருந்து 1-2 விளக்குகளை வாங்கி வந்தார். ஒரு நாள் வாங்கிட்டு வந்தாரு, மஸ்ஜித் நபவியில் ஏற்றி வைத்தார். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அதனால் வரை இருட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இன்று வெளிச்சமாக மாறி இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, எத்தனையோ பேர் அங்கே வந்திருந்தார்கள், எத்தனையோ பேர் வெளியூருக்கு போறாங்க, எத்தனையோ பேர் வியாபார நிமித்தமாக வெளியூருக்கு செல்கிறார்கள், வருகிறார்கள். பள்ளிவாசல் இருட்டில் தான் இருந்திருக்கும், சின்ன சின்ன வெளிச்சங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இதை யோசித்து பாருங்கள், ஆங்காங்கே 2-3 விளக்குகளை அவர் பத்தி வைத்தார். மஸ்ஜித் நபி பிரகாசமாக மாறத் தொடங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள், மன் ஃபஅல ஹாதா, யார் இதை செய்தது? யாரும் பதில் சொல்லவில்லை. அங்கே அந்த நபித்தோழரும் இருக்கிறார், அந்த நபித்தோழரும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். தமீமுத்தாரியும் அமைதியாக இருந்தால். 2வது தடவையும் பெருமானார் கேட்டார்கள், 3வது தடவையும் கேட்டார்கள். அப்போதும் தமீமுத்தாரி என்ன நினைத்தார் என்று சொன்னால், நான் ஒரு பெரிய தவறை செய்து விட்டேனோ, இது ஒரு குற்றச் செயலோ, இதுவரை யாரும் செய்யாத ஒரு செயலை செய்து விட்டேனோ என்பதற்காக. அப்போது தமீமுத்தாரி 3வது தடவை கேட்டபோது, நான் தான் செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்று தயங்கி கை உயர்த்தினார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலுல்லாஹ அன் யுஸீதக ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த பள்ளிவாசலை எப்படி ஒளிமயமாக நீ மாற்றினாயோ அவ்வாறு உமது வாழ்வையும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சீதைவித்தனமாக மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுவானாக என்று பிரார்த்தனை செய்தார். எவ்வளவு அருமையான ஒரு பிரார்த்தனைக்கு அவர் தகுதியுடையவராக மாறிக்கொண்டார் என்று யோசித்து பாருங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மிலூனி என்று என்னை போர்வையால் போர்த்துங்கள் என்று வந்தபோது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? கல்லா வல்லாஹ் லா யுஹ்ஸீக அல்லாஹ். அது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒருபோதும் உங்களுக்கு மரணம் வந்துவிடும், உங்கள் உயிருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று ஏன் அஞ்சுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? ஏன்? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இப்ப நம்ம பெண்களாக இருந்தால் என்னவா இருக்கும்? அன்னைக்கே நான் சொன்னேன், அந்த மலைக்கு நீங்க போகாதீங்க, திரும்ப மலையேறி பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க, அடுத்தது பேய் பிடிச்சிருக்குது, ஷைத்தான் பிடிச்சிருக்குது என்ற அந்த வார்த்தை நாம் எல்லோரையும் சொல்லவில்லை. இப்ப இதுதான் நம்ம பெண்களுடைய மைண்ட் செட் எப்படி வருது? நாம அப்படித்தான் உருவாக்கி வைக்கிறோம் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய குழந்தைகளை அப்படித்தான் வளர்க்கிறோம், நம்முடைய பெண்களை நாமே அப்படித்தான் உருவாகிறோம், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. அப்ப யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவே இந்த சிந்தனை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது
படிப்படியாக 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 கெட்ட எண்ணங்கள் வருகிற போது இது கெட்ட எண்ணம், கெட்ட நடத்தைகளை பார்க்கிற போது கெட்ட நடத்தை, கெட்ட சிந்தனைகள் வருகிற போது கெட்ட சிந்தனை, இதை உள்வாங்கி கொள்ளக்கூடாது. எதுக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க? இதுக்குத்தானே. இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கி கொள்ளுகிற போது நல்ல எண்ணம் வரும், நல்ல சிந்தனை வரும், அதன் மூலமாக நல்ல செயல்பாடுகள் வரும். ஒரு சமூகத்தை ஒற்றுமையின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனை இருந்தால் நல்ல சிந்தனை வரும். இவங்க உருப்படவே மாட்டாங்க, இவங்களா சரிப்பட்டு. நான் பல தடவை தாவா பணிக்கெல்லாம் போகிற போது, சில இடங்கள்ல போகிற போது அங்குள்ள முஸ்லீம்களை சொல்லுவா, இவங்களுக்கா போறீங்க? இவங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. இவங்களுக்கு போய் ஏன், யார் செய்த முடிவு? யார் முடிவெடுக்கிறது ஹிதாயத்தை கொடுக்கிறதை குறித்து? இவங்கள திருந்தவே மாட்டாங்க. போ, வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மாயூஸ் எண்ணம், இந்த நிராசை எண்ணம், இந்த நேர்மறை சிந்தனை பரவலாக மக்களிடத்தில் கொட்டி கிடக்கிறது. அருமை சகோதரர்களே, சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹு தஆலா நமக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஓத சொல்றாங்க. நமக்கு ஒரு பாடமாக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு சூரத்துல் கஹ்ஃபை சொல்லி தருகிறான் இல்லையா? அந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் மிக பிரபலமான 4 சரிதைகளை அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒன்று குகைவாசிகளுடைய சரிதை, இரண்டாவது தோட்டவாசிகளுடைய சரிதை, மூன்றாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நல்லறிஞர் ஹித்ர் என்று சொல்லப்படுகிறது, யாரோ ஒருவர் ஒரு நல்லறிஞருடைய சரிதை, நான்காவது துல்கர்னைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேரரசருடைய சரிதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த 4 சரிதைகளும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சூரா கஹ்ஃபை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது சஹீஹா லஈஃபா என்றல்ல, அமல் செய்வதற்கு ஏற்றதாக இருந்தால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஓதுமார் நம்மிடத்தில் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? வெறுமனே ஓதி 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 ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று நாம் நன்மைகளை பெறுவதற்கு அல்ல. அந்த 4 சரிதைகளும் நேர்மறை சிந்தனைகளை, நல்ல எண்ணத்தை உங்களிடத்தில் ஊக்குவிக்கிறது. நேர்மறை சிந்தனைகள் கொண்ட கதாபாத்திரங்கள் அவர்கள். நேர்மறை சிந்தனைகள் கொண்ட கதாபாத்திரங்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த 7 அல்லது 8 வாலிபர்கள், இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். ஒட்டுமொத்த ஊரும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கிற போது இந்த 8 அல்லது 7 இளைஞர்கள் மட்டும் ஏக இறைவனை ஈமான் கொண்டு நின்ற போது அவர் என்ன சொன்னார்கள்? ஐயோ, நம்முடைய கதி அதோ கதிதான் என்று நினைத்தார்கள். இல்லை இல்லை, எங்கள் இறைவன் வானங்கள் பூமியுடைய இறைவன் என்று சொன்னார்கள். அந்த மக்களிடத்தில் இது காமு ஃபகாலு, இது காமு என்று சொன்னால் யோசித்து பாருங்க. காமு என்றால் மக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். எழுந்தார்கள், அவங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதல்ல, எழுந்தார்கள், மக்களிடத்தில் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் ஏக இறைவனை அல்லவா ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அதுதான் வானங்கள் பூமியுடைய இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று சொன்னார்கள். அப்ப அவங்களுக்குள்ள அந்த அந்த நல்ல சிந்தனை இருந்துச்சு. 300 வருடங்களுக்கு பின்பு அவங்க உயிர் பெற்று வருகிறார்கள். என்னாச்சு? அந்த நகரமே முஸ்லிமாக மாறிதான் வரலாறு பார்க்கிறோம். நேர்மறை சிந்தனையைத்தான் நமக்கு ஊட்டுவதற்காக வெள்ளிக்கிழமை என்பது ஓய்வுடைய நாள். இந்தியாவில், அரபு நாடுகளில் எல்லாம் ஓய்வுடைய நாளில், அந்த விடுமுறை நாளில் இருந்து யோசிங்க, சிந்திங்க, நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். 2 தோட்டவாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வலௌலா குல்த இத்தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ். இது என் மூலம் வந்தது, என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையால் இந்த தோட்டத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். அப்ப அந்த சகோதரன் சொன்னார், இல்லை, இந்த தோட்டத்தில் நுழைகிற போது மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் தந்தது என்றல்லவா நீ சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா? அந்த சிந்தனையை அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ்வுடைய பேருதவி இது என்ற அந்த சிந்தனை அல்லவா நீ உள்வாங்கி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு அந்த வரலாறு சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நமக்கு சொல்லித் தருகிறது. பாடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் என்ற மனிதரை இந்த இடத்தில் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான். அவர் அங்கே சென்றார், அவரால் சந்திக்க முடியல. அதை குறித்து அல்லாஹ் தஆலா நீங்க பார்த்தா உங்களுக்கு ஃபந்தலகா சூரா கஹ்ஃப் தெரியுமில்ல? ஃபந்தலகா என்ன அர்த்தம்? நடந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு நபி அல்லாஹு தஆலா இன்ன நபரிடத்தில் சென்று உபதேசத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறான். அவர் ஒரு பெரும் நபி, அல்லாஹ் அவரிடத்தில் டைரக்டாக கலீமுல்லாஹ், டைரக்டாக பேசக்கூடிய நபி.
யோசிச்சு பாருங்க. நடந்த இருவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய உதவியாளரும் நடந்தார்கள். லா அப்ரஹ ஹத்தா அப்லுக மஜ்மா அல் பஹ்ரைனி அவ் அம்லி ஹுக்பா. அந்த இரு கடல்களும் சங்கமிக்கிற இடத்தை அடையும் வரை நான் நடப்பேன் அல்லது வருடக்கணக்கில் இப்படி நடப்பேன். ஹுக்பா என்றால் வருடக்கணக்கில், 20 முதல் 25 வருடங்கள் கொண்ட ஒரு தொகைக்குத்தான் ஹுக்பா என்று சொல்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள்? அந்த நல்ல மனிதரை சந்திக்கும் வரை 20 முதல் 25 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, நான் நடப்பேன். இந்த சிந்தனை தான் நமக்கான பாடம். யோசிச்சு பாருங்க, இதுதான் நமக்கான பாடம். துல்கர்னைனுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். அந்த துல்கர்னைனுடைய வரலாற்றில் அவர்கள் சொன்னார்கள், அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் எங்களிடத்தில் வருகிறார்கள், எங்களை தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்று. உடனடியாக துல்கர்னைன் என்ன சொன்னார்? நடக்கிற மாதிரி தெரியல, இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்றா சொன்னார்கள். இல்லை, அந்த குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள். இன்ஃபுஹு ஆதூனி ஈனூனி, இதை கொண்டு வாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இரும்பை கொண்டு வாருங்க, எஃக கொண்டு வாருங்க, பாலத்தை கொண்டு வாங்க, நெருப்பை கொண்டு வாங்க. பாத்தீங்களா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உங்களுக்கு காசு எதுவும் தேவையில்லை, நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப இதுதான் நமக்கான பாடம். அருமை சகோதரர்களே, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஒரு உற்சாக மூடுக்கு கொண்டு வருவதுதான் நேர்மறை சிந்தனைக்காரர்களுடைய அந்த எண்ணம். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு குறிப்பிட்டு தருகிறது. 99 கொலை செய்த மனிதனுடைய வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா? பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் அவர் 99 கொலை செய்த பின்னாலும் அவருடைய உள்ளத்துல என்ன இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு 2 கொலையை ஒருத்தன் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து கேட்கிறான், தௌபா கிடைக்குமான்னு நம்ம என்ன சொல்லுவாடா? பாவி பேல, அப்பாவி 2 பேரை கொண்டு நரகம் தான்டா உனக்கு, தௌபா எங்க கிடைக்கும்? எப்படிதான் சொல்லும்? 99 கொலைங்க, 99 கொலைகள். ஒரு அறிஞரிடத்தில் ஒரு ஆபிதிடத்தில் சென்ற போது உனக்கெல்லாம் கிடைக்காது சொன்ன போது அவரையும் கொண்டு 100 பேராக மாத்தலையா? ஆனாலும் ஒரு அறிஞர் என்ன செய்தார்? அறிஞர் புத்திசாலி, ஒரு அறிஞர் மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடியவர். அவர் உனக்கு தௌபா கிடைக்கும்னு சொன்னார். அவருக்கும் தௌபா கிடைக்கும் என்ற எண்ணம் இருந்தது. ஒரு அறிஞரால், ஒரு நல்ல சிந்தனை கொண்ட மனிதனார் 100 கொலைகள் செய்தவனை கூட சுவனவாசியாக மாற்றுகிற ஆற்றல் ஒரு அறிஞருக்கு இருக்கிறது. நேர்மறை சிந்தனை கொண்ட மனிதரால் நம்மளால we cannot imagine that. 100 கொலை செய்தவனை ஒரு சோனவாசியாக மாற்றுகிற ஆற்றல் யாருக்காவது இருக்குமா? யோசித்து பாருங்கள். எனவே பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று வந்தால் உடனடியாக நடக்காது, அது சரியாது, இது சரி வராது என்று யோசிக்கிற மனிதர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி அஸ்ஸும்மல் புக்கும் அல்லதீன லா யஅகிலூன். அறிவில்லாதவர்கள், யோசிக்காதவர்கள், அவர்கள் ஊமைகள், குருடர்கள், அவர்கள் செவிடர்கள், இவர்கள் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மிக மோசமான விலங்குகள் என்று சொல்கிறான். மனிதர்களை பார்த்து விலங்குன்றான் அல்லாஹ் தஆலா. நேர்மறை சிந்தனை கிடையாது. எதை கேட்டாலும் மோசமானதான் கேட்கிறது, எதை பேசினாலும் மோசமானதான் பேசுறது, எதை சிந்தித்தாலும் மோசமானதான் சொல்கிறான். அம் தஹ்சபு அன் அக்ஸரஹும் யஸ்மஊன் வ யஅகிலூன். பெரும்பாலானவர்கள் உண்மையிலேயே கேட்கிறாங்க, உண்மையிலேயே சிந்திக்கிறாங்க என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்னும் இல்லாக்கலாம், அவர்கள் கால்நடைகள், பல்ஹும் அலல்லு சபீலா என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டு தருகிறான். எனவே அருமை சகோதரர்களே, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று எண்ணுவதை விட முயன்று பார்ப்போம் என்று எண்ணுகிற மனிதர்கள் இன்று தேவைப்படுகிறார்கள். ஆனால் இந்த நேர்மறை சிந்தனைக்கு தடைக்கெல்லாம் இருப்பது என்ன? நேர்மறை சிந்தனைக்கு வெட்கம், பயம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியதை போல ஒரு லட்சியம் இல்லாவிட்டால், நான் ஒன்றை அடைய வேண்டும், நான் ஒன்றை எப்படியேனும் அதை அடைந்தே திர வேண்டும், எட்ட வேண்டும் என்ற அந்த லட்சிய சிந்தனை இல்லாட்டா இதுதான் இருக்கும். வீட்டில் வெட்டியா இருப்பாங்க, அவனுக்கு இதுதான். அதாவது சும்மா இருப்பவனின் மூளை ஷைத்தானின் ஆலை அப்படின்னு சொல்லுவான். ஆலைனா ஃபேக்டரி. சும்மா உட்காந்தா யோசிச்சு பாரு, சும்மா உட்காந்தா என்ன ஆகும்? ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வந்து அதை செய், இதை செய், இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் என்ன வேலை அவங்களுக்கு? என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. அங்க வந்து ஷைத்தான் அவரை அந்த கனியை சாப்பிடுங்க என்று தூண்டுகிறானா இல்லையா? யோசித்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பல்கீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பெண் அரண்மனையில் அந்த அம்மாவுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. ஷைத்தான் வருகிறான். சும்மா இருக்கிற போது அவனுடைய மூளையை ஷைத்தான் ஆலையாக பயன்படுத்துகிறான். இன்று மிக மோசமான வழியில் செல்கிற தீவிரவாதிகள் அல்லது கடும் கோட்பாட்டாளர்கள் எல்லாம் யாராக மாறி இருக்கிறார்கள்? வேலை இல்லாம சும்மா இருக்கிறவங்க தான், படிச்சிருப்பாங்க. எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த தயக்கம், இந்த வெட்கம், இந்த பயம், இந்த லட்சியம் இல்லாவிட்டால் இந்த நேர்மறை சிந்தனை வராது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவரும் தூங்க மாட்டார், அவருக்கு அருகில் இருக்கிறவரையும் தூங்க விட மாட்டார்.
அதான் அவரும் தூங்க மாட்டார், அவருக்கு அருகில் இருக்கிறாளையும் தூங்க விட மாட்டார். இஸ்லாத்தை ஏற்ற கொஞ்ச நாள்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகிட்ட என்ன கேட்டாங்க? நம்ம சத்தியத்துல தானே இருக்கிறோம், அவங்க அசத்தியத்துல தானே இருக்கிறாங்க, நமக்கு சொர்க்கம் தானே, அவங்களுக்கு நரகம் தானே, எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்தது என்ன கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்டார்? அப்ப ஏன் பயம்? அப்ப ஏன் இந்த தாருல் அர்கம்ல நாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு இபாதத்தை செய்யணும்? புறப்படுவோம் யா ரசூலல்லாஹ். நேர்மறை சிந்தனை. அருமை சகோதரர்களே, ஒன்று இந்த பயம், இந்த வெட்கம். இரண்டாவது நிராசை எண்ணம். நிறைய நிராசை எண்ணம் நம்ம இடத்துல இருக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன், சூரத்து ஸாதில் வரக்கூடிய 87வது வசனம். இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன், இது அகில உலகத்திற்கான ஒரு நல்லுரை என்று குர்ஆனை குறித்து அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். இந்த வசனம் இறங்கும் போது ஒட்டுமொத்தமாக மக்காவில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது தெரியுமா? 7 முதல் 9 பேர் தான் இருந்தார். 7 முதல் 9 பேர் தான் இந்த வசனம் இறங்குகிற போது முஸ்லிம்களாக இருந்தார்கள். மேக்சிமம் 15 பேர் இருந்திருக்கலாம். 15 பேர் அதிகபட்சம், உச்சபட்சமாக 15 பேர் இருந்த ஒரு குழுவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது அகில உலகத்திற்கான நல்லுரை என்று சொல்கிறான். நம்ம இங்கிட்ட ஒரு 40-50 பேர் இருக்கிறோம். ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் நம்ம கூட தராங்கன்னு வச்சுக்க, யாராவது என்ன உடனடியே நம்ம என்ன சொல்லுவோம்? நடக்கிற காரியமா? இன்றைக்கு இன்டர்நெட்டு வலைத்தளங்கள் எல்லா வசதியிலும் இருக்கிற போது இன்டர்நேஷனல் நியூஸ் எங்கட கொண்டு தரீங்க, சாத்தியமா? நீங்க வேற CNN BBC கொடுங்க என்றுதான் சொல்லும். யோசித்து அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. இது சர்வதேச செய்தி, நல்லுரை என்று அவர்கள் நினைத்தார்கள். இது நம்மளவில் குர்ஆன் வந்திருக்கிறது. எனவே இந்த நேர்மறை சிந்தனை நமக்கு தேவை. இமாம் புகாரியை குறித்த வரலாறை நாம் பார்க்க. இமாம் புகாரி ஒரு 13 அல்லது 12 வயது இருக்கும். புகாராவில் அவர் சிறுவராக இருந்த போது தொழ செல்லுகிறார். அப்போது 2 ஆலிம்கள் பேசிக் கொள்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ் எது, லஈஃபான ஹதீஸ் எது, எதுவும் தெரியவில்லையே. யாரேனும் ஒருவர் இவற்றை இனம் பிரித்தால், தரம் பிரித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொன்னபோது தன் மனதுக்குள் இமாம் புகாரி சொல்லிக் கொண்டாராம், அனலஹா, நான் இருக்கிறேன், அதற்கு நான் இருக்கிறேன், நான் பிரிப்பேன். 7 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கிறார். அதில் 7,000 அதிகமான அல்லது 6,000 சில்வான ஹதீஸ்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். உலகத்தை 4 முறை வலம் வந்திருக்கிறார். இரவில் ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்களை துவங்குகிற போது தொடங்கியதற்கு பின்னால் 5 முதல் 6 தடவை விழித்தெழுவார். விழித்தெழுந்த போது நினைவில் வருகிற ஹதீஸ்களை உடனடியாக பதிவு செய்வார். ஒரு புகாரி அல் குர்ஆனுக்கு பின் புனிதமாக கருதப்படுகிற புகாரி என்ன நூல் நமக்கு கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 20 வருடங்கள் பிரிகிறார்கள். ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, நிராசை எண்ணம் கொள்ளவில்லை, எதிர்மறை சிந்தனை அவரிடத்தில் தோன்றவில்லை. என் மகன் உயிரோடு இருப்பான் என்ற சிந்தனை தான். எனவே தான் தன்னுடைய பிள்ளை எடுத்து சென்றார்கள். தேடுங்கள் தேடுங்கள். அப்போதுதான் அவர்கள் சொன்னார், லா தையசூ மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசையடையாதீர்கள், காஃபிர்கள் தான் நிராசை அடைவார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். எனவே நிராசை எண்ணம், முதலில் பயம், வெட்கம், இரண்டாவது நிராசை எண்ணம், இதுதான் நேர்மறை சிந்தனைக்கு தடையாக இருப்பது. மூணாவது, சூழ்நிலைகளை நாம் கஷ்டமாக கருதுகிறோம். சூழ்நிலைகளை நாம உடனடியாக சொல்லுது, அது அன்றைய காலம் சஹாபாக்கள் அப்படி இருந்திருப்பாங்க, தாபிகள் அப்படி இருந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் அங்கே தலைமை தாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த 25ஆம் நூற்றாண்டு, 30ஆம் நூற்றாண்டு, 40ஆம் நூற்றாண்டு தான் நடக்கிற மாதிரி இல்லை. சூழ்நிலைகளை ஒரு மனிதன் ஒருபோதும் காரணம் காட்டக்கூடாது. சூழல்களை வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. காலித் பின் வலீதை நீங்கள் பாருங்கள். யர்மூக் முஅத்தா என்ற யுத்தம், அந்த 2 லட்சம் எதிரிகள் இருந்தார்கள். அப்போது முஸ்லிம்களுடைய வீரர்கள் வெறும் 3000 பேர் தான். 3000 முஸ்லிம்கள், 2 லட்சத்துக்கும் அதிகமான எதிரிகள். முஅத்தா போரில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக சொல்லப்படுகிறது, அல்லது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படி அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது. ரோமர்களை பார்த்து காலித் பின் வலீத் சொன்னார், ரோம தளபதி காலித் சொன்ன போது, உங்களுடைய எண்ணிக்கை எங்கே, எங்களுடைய எண்ணிக்கை எங்கே, நீங்கள் பாருங்கள் என்று சொன்ன போது காலித் பின் வலீத் அந்த ரோம தளபதியை பார்த்து சொன்னார்கள், மதீனாவில் எங்களிடத்தில் சொன்னார்கள், மனிதர்களுடைய இரத்தத்திலேயே ரோமர்களுடைய இரத்தம் தான் அதிகமான ருசி மிக்கது என்று சொன்னார்கள். எனவே உங்களுடைய மனிதர்கள் வாழ்க்கை விரும்புவதை போல மரணத்தை விரும்புகிற மனிதர்களோடு நான் வந்திருக்கிறேன், உங்கள் ரத்தங்களை குடிப்பதற்காக மதீனாவோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டினார். இதெல்லாம் ஒரு தளபதிக்கு ஒரு போர்க்களத்தில் சொல்லக்கூடிய வீர வாசகங்களாக இருக்கலாம். ஆனால் அவருடைய சிந்தனைகளை நீங்கள் பாருங்கள். எனவே இந்த சிந்தனைகளை
நல்ல நேர்மறை சிந்தனைகளை நாம் உள்வாங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தவர் நடக்காது, முடியாது, இதெல்லாம் நடக்காத, கதைக்கு உதவாது என்றெல்லாம் சொன்னால் அதை மாற்ற வேண்டும். சிறுக 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 நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் தான் நிம்மதியை தரும். அந்த சிந்தனைகள் தான் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எனவே இந்த சிந்தனைகள் நாம் அதிகமாக உட்கொள்வதற்கு எப்போதும் ஒதுவுடன் இருக்கு. பெரும்பாலும் ஒதுவோடு இருப்போம். ஒதுவோடு இருக்கிற போது ஷைத்தான் நம்மை அண்டுவதில்லை. இது ஒத்தாசையாக இந்த நேர்மறை சிந்தனை வருவதற்கு, இந்த குணங்கள் நம்மிடத்தில் அதிகமாகிக் கொண்டே வருவதற்கு இவைகளெல்லாம் உறுதுணை சாதனங்கள். எப்போதும் முடிந்தவரை இயன்றவரை ஒதுவோடு இருக்க முயலும். தொழுகைக்காக மட்டும்தான் ஒது செய்யணும் தேவையில்லையே. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொடர்ந்து ஒதுவில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை சொல்லுகிறார்கள். சொர்க்கத்தில் உம்மை பார்த்து நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்கிற போது நமக்கு தெரியும் இல்லையா, நான் பிரத்யேகமா எந்த அமலையும் செய்வதில்லை யா ரசூலல்லாஹ், எப்போதும் ஒதுவோடு இருப்பேன். ஒரு ஒதுவோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான நல்ல ஒரு அமல் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்போதும் துஆ கேளுங்க. நல்ல சிந்தனைகளை எனக்கு தாயா அல்லாஹ், நல்ல சிந்தனைகளை என்னிடத்தில் குடிகொள்ளவை யா அல்லாஹ் என்று. மூன்றாவது, நல்ல மனிதர்களோடு உங்களை சகவாசங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த எதிர்மறை சிந்தனைகளை சொல்லுகிற மக்களை வெட்டி விடுங்கள். அருமை சகோதரர்களை, அல்லாஹ்வை மலை போல் நம்புங்கள். அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ, எப்படி அல்லாஹ்வை காண விரும்புகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ்வும் காட்சி தருவான் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட நேர்மறை சிந்தனைக்குரிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.